கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிருபையினாலும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருச்சி சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களை இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சபையார்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது. நம்ம பொதுவாகவே சகோதரர்கள் பாடம் எடுக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக அப்படின்னு சில வார்த்தைகள் ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியம்னா என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா என்ன? நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில காரணங்கள் மாத்திரம் நம்ம இங்க பார்க்க போறோம். பொதுவா மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, வேதாகமம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஒன்று சுவிசேஷங்கள், நிருபங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம். அப்ப சுவிசேஷங்கள்ல ஒரு சகோதரன் கேட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறார். அப்ப சபைக்குள்ள என்ன போதிக்கப்படுதுன்னா, நிருபங்கள் போதிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய நிருபங்கள் சபையில் இருக்க சகோதரர்கள் வாசிக்கப்படுகிறது. ஏன்னா நிருபங்கள் யாருக்கு தான் எழுதப்பட்டதுன்னா, சபைகளுக்கு எழுதப்பட்டது. சுவிசேஷங்கள் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எழுதப்பட்டுகிறது. பூச்சக்கரத்தின் குடிகள் எல்லாருக்கும் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தை கேட்டு யார் ஒரு பிதாவாகிய தேவன் மேலும் கிறிஸ்துவின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவங்க சபைக்குள்ள வருகிறார்கள். அப்ப தேவனோட நல்மன சாட்சி எடுத்துக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் யாரு? சபைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு மாத்திரம்தான் அப்போஸ்தலர்கள் நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த நிருபங்களை கேட்டு அந்த சத்தியத்தினுடைய ஆழத்திற்கு யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷனுடைய காரியங்கள் புரியும். அப்ப சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நிருபங்களை கேட்டா வெளிப்படுத்த விசேஷ காரியங்கள் புரியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை. யாரெல்லாம் அந்த நிருபங்களை கேட்டு சத்தியத்தின் மேல் அதிகமாக வாஞ்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷங்கள் ஆழங்கள் புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. அப்படி போல இன்னைக்கு எளிமையான ஒரு பாடம் பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக இந்த பாடத்திற்கு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில் தான் இது. இப்ப 10 கற்பனைகள் எதற்குள்ள அடங்கும் அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைக்குள்ள அடங்கிறோம். அப்ப முதலாவது கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் கற்பனையா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படின்னா முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? முழு மனதோட அன்பு கூறணும், இல்லையா? சரி, இந்த காரியத்தை வச்சுட்டு அடுத்த காரியங்கள் பார்க்கலாம். மத்தேயு 22:37-40 வாசிக்கலாம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. அப்ப இரண்டாவது கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டாவது கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சகோதரிடத்துல நீ உன்னிடத்துல எப்படி அன்பு கூறுவீ அப்படியே சகோதரிடத்தில் அன்பு கூறணும், இல்லையா? இது இரண்டாவது கற்பனை. இப்ப இந்த 2 கற்பனைகள் என்ன அடங்கிடுச்சு? 10 கட்டளைகளும் அடங்கிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இப்ப முதலாம் கற்பனை என்ன, இரண்டாம் கற்பனை என்ன? அதன்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? முதலாம் கற்பனையின் அடிப்படையிலும் இரண்டாவது கற்பனை அடிப்படையிலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்ம இடத்துல என்ன பதில் கிடைக்கும்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம முன்பு சகோதரருக்கு ஒரு பாடம் எடுத்திருந்தாங்க, இனி காலம் செல்லாது. அப்ப இப்பவே தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னுடைய சகோதரத்திலும் அன்பு கூறுவாயாக. இனி காலம் செல்லாது. அதனால இந்த காரியத்தை இப்பவே செஞ்சிருங்க. இப்ப நம்ம ஆவிக்குரிய பிரயோஜனமா இந்த காரியத்தின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நம்ம இடத்துல என்ன பதில் வரும்? உண்மையாகவே இந்த 2 பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இப்ப இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு 3 கேள்விகள் இருக்கு. உங்களுக்கே தெரியும். முதல் கேள்வி படிங்க.
மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நாம் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? மற்றவர்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம் நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, தேவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்? இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல முதல் கேள்வி, ஆவிக்குரிய ஜீவித்துல ஓடிட்டு இருக்கிற என்னை பத்தி மற்ற சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க? இரண்டாவது கேள்வி, ஆவிக்குரிய ஜீவித்தில் ஓடிட்டு இருக்க தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து கொண்டு ஓடிட்டு இருக்கிறேன்னா என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்? மூணாவது கேள்வி, இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல தேவனோட உடன்படிக்கை செஞ்சுட்டு இருக்கிறேனே, தேவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறார்? இந்த மூணு கேள்வி இருக்கு. இந்த மூணு கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? உதாரணத்துக்கு நான் தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு பாடு, நான் தேவனுடைய திட்டத்திற்கென்று, தெய்வீக திட்டத்திற்கென்று ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறேன். என்ன ஓடிட்டு இருக்க? ஜீவபலியா என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய தாளந்து எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஜீவபலியா செலுத்தி ஓடிட்டு இருக்கும் பொழுது என் உடன் இருக்கக்கூடிய சகோதரர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார்? பக்கத்தில் இருக்கிற சகோதரர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் கிடைக்கும்? நீங்களே சொல்லலாம். சகோதரர்கள் மாத்திரம் இல்ல, சகோதரிகள் சொல்லலாம். என் பக்கத்தில் இருக்கிற சகோதரி அவங்களும் உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க, நானும் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுக்கென்று நான் ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறேன். அப்ப பக்கத்தில் இருக்கிற சகோதரி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நல்ல ஓட்டத்தை ஓடுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? சரி, முதல் கேள்விக்கு நம்ம மனுஷர் எதை வேணாலும் சொல்லலாம். மனுஷர் எதை வேணாலும் சொல்லலாம். வேதம் என்ன சொல்றது பார்த்துருவோமா? சரி, ரெண்டாவது கேள்வி இருக்கு. நம்மை பற்றி இப்ப நான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்னுடைய ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறேன், என் சகோதரர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரெண்டாவது, முதல்ல நான் என்னவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல என்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ளல. ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவங்க நினைக்கிறத விட்டுருங்க. நான் எப்படி ஓடிட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு காலையில இருந்து நான் படுக்க போகும்போது வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு இசைவா என்னுடைய வாழ்க்கை ஓடி இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஓடி இருக்கிறேன்னா, என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய தாளம் எல்லாம் தேவனுடைய ஜீவபலியா செலுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தனே, அதை செஞ்சிருக்கிறேனா அப்படி நானே ஒரு கேள்வி கேட்டு பார்த்தேன்னா அது எப்படி இருக்கும் இல்லையா? மூணாவது கேள்வி, இதெல்லாம் விட்டுருங்க. என்னை பத்தியும் நான் சுய பரிசோதனை செய்து விட்டுடலாம், மற்ற சகோதரர் நினைக்கிறத விட்டுடலாம். தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கோம்ல, தேவன் கேட்பார்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனே கீழே இறங்கி வந்து அவருடைய பரிசுத்தவான்கிட்ட என்ன பண்ணார்? உடன்படிக்கை செய்தார். யார்கிட்ட? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட தேவனை உடன்படிக்கை செஞ்சிருக்கார். புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம தான் அவர்கிட்ட போய் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்ப தேவன் நினைப்பா, நீ என்கிட்ட உடன்படிக்கை செய்திருக்கிற, என்னுடைய நேரம், என்னுடைய காலம், உன்னுடைய நேரம், உன்னுடைய காலம், தாளந்து எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கியே, சரியா நடந்திருக்கியா அப்படின்னு தேவன் ஜட்ஜ் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? அப்ப மூன்று கேள்விக்கு பதில் நம்ம என்னாலும் நினைச்சிருக்கலாம், அது மனசுல வச்சுக்கோங்க. வேதம் என்ன சொல்லுது நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். முதல் கேள்விக்கு பதில், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு பதில் பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல என்ன ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல என்ன ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது? இது தீர்க்க தரிசனங்கள் கிடையாது, ஆழமான சத்தியம் கிடையாது, சுவிசேஷம் தான். சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கெட்ட குமாரன் சொல்லி பழகிட்டோம். அப்படி சொல்ல வேண்டாம். உண்மையிலே மனம் திரும்பி வீடு திரும்பிய இளைய குமாரன் என்ன பேர் வச்சுக்கலாம்? மனம் திரும்பி வீடு திரும்பிய இளைய குமாரன் பேர் வச்சுக்கலாம். அவனை கெட்ட குமாரன் சொல்லி நம்ம எடுக்க வேண்டாம். மனம் திரும்பி வீடு திரும்பிய நல்ல குமாரன். சரி, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்லக்கூடிய பதில் பாருங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் அப்படின்னு வசனம் இருக்கா? அப்ப இந்த கதை, ஊமையினுடைய சம்பவம், இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு தகப்பன் இருக்கிறார், தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இளைய குமாரன் என்ன பண்றார்? தகப்பனத்துல போய் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் வெளியில போறேன்ட்டு போறார். போன உடனே என்ன நடக்குது? அங்க அவர் எல்லாத்தையும் அழிச்சு போடுறார். மனம் திரும்பி என்ன பண்றார்? திரும்புறார். வீடு திரும்பும் பொழுது இளைய குமாரன் என்ன பேசுறார் அவரை பத்தி? அதுதான் அந்த வசனம். என்ன பேசுறார்?
இங்க போட்டு படிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். போதும் சிஸ்டர். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். அப்ப இளைய தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை பத்தி இன்னொரு சகோதரன் என்ன நினைக்கிறார்? நல்லமா நினைக்கிறார், நல்ல விதமா விட்னஸ் பண்றார். என்ன சொல்றார்? உம்முடைய ஆஸ்தியை வேசிகளிடத்தில் அழித்து போட்ட குமாரன் இவன். அப்படின்னா நான் ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய உடன் சகோதரன் என்னை பத்தி என்ன சொல்லுவார்? இந்த வசனத்தின் அடிப்படையை சொல்லுங்க. என்ன சொல்லுவார்? இவர் நல்ல ஓட்டத்தை ஓடுறன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரிதான் உடன் பயணிக்கிற சகோதரி ஆகட்டும் சகோதரன் என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் தேவனிடத்துல நல்மனசாட்சி உடன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறான், ஆனா செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் அநியாயம் அட்டூழியமா இருக்கு, தேவனுடைய உடன்படிக்கை விரோதமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? இல்ல நல்ல மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? இல்லங்க இவர் நல்ல ஓட்டத்தை ஓடார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து அப்படி யாரும் சொல்லவே மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மை பத்தி என்னதான் சொல்லுவாங்க? தீமையான வார்த்தைகள் தான் பேசுவாங்க இல்லையா? அப்ப உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கும் பொழுது என்ன வார்த்தை சொல்லுவாங்க? தேவனிடத்தில் நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து கொண்ட இவன் அதன்படி நடக்கவே இல்லை, பார்க்கறது தான் அப்படி வெளிவேஷனக்காரனா இருக்கிறான், உள்ளார எப்படி அப்படி இல்லவே இல்லை இல்லையா? சரி, இரண்டாவது கேள்விக்கு பதில். லூக்கா 15ஆம் அதிகாரம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம் அது விட்டுருங்க. அவர் ஒரு நினைச்சிட்டார். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஓடிட்டு இருக்கேன்ல, அது எனக்கு தெரியும்ல, நான் எப்படி ஓடுறேங்கிறது எனக்கு தெரியும்ல, அப்ப நான் எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாகிய என்னை வைத்துக் கொள்ளுவேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவனே உன்னிடத்துல நல்மனசாட்சி உடன்படிக்கை செஞ்சுட்டேன், என்னுடைய நேரம் என்னுடைய காலம் தாளந்தெல்லாம் நான் உனக்கு ஒப்புக்கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனாலும் அப்படி நான் நடக்கவே இல்லை. இதுவரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே அந்த மாதிரி இல்ல, நான் மனம் திரும்பிட்டேன், என்னை எப்படியாவது உங்க வீட்டுல ஒரு கூலிக்காரனா ஏத்துக்குங்க, அட்லீஸ்ட் சபையாயிரத்துக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் அடுத்த ஒரு வகுப்புலையாவது என்னைய சேர்த்துக்குங்க அப்படின்னு யார் நினைப்பா? நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? இல்ல பிரதர், அப்படின்னு நினைக்க மாட்டோம், நான் அப்படின்னு நடக்கவே இல்லை, உண்மையாவே தேவனுக்கு உகந்த காரியங்களை நான் ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்ல வசனப்படி ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லுவோமா? ஒவ்வொரு சகோதரனும் நான் என்ன சொல்லுவேன்னா, தேவனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், இனிமேலும் மனம் திரும்பி வாழ்வதற்கு வாழ்க்கையை எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஓடிட்டு இருக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த வகுப்புல வராட்டாலும் இன்னொரு வகுப்புக்கு இடம் கூட வாய்ப்பு கொடுங்க, நான் ஓடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அப்ப முதல் வகுப்பார் என்ன சொல்றாங்க? நம்மை பத்தி தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்ட நல்ல ஓட்டம் ஓடினாலும் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? நம்மளை பத்தி நல்ல ஒரு சாட்சி சொல்லவே மாட்டாங்க இல்லையா? ரெண்டாவது, நான் என்னையே சுய பரிசோதனை செய்து கொண்டாலும் நான் என்ன எப்படிதான் இருக்கிறேன்? தேவனுக்கு முன்பாக எப்படிதான் இருக்கேன்? நான் நீதிமானா இல்லவே இல்லை. எப்படி இருக்கிறேன் நானு? தேவனே, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள்ல என்னுடைய பலவீனத்துல நான் தவறிட்டு இருக்கிறேன், நான் மறுபடியும் மனம் திரும்புறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா? சரி, மூணாவது கேள்விக்கு பதில். தேவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்? இப்ப நான் நினைச்சிட்டேன், தேவன் என்ன நினைப்பார்? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்ப தேவன் என்ன பார்த்து தெரியுங்களா? மற்ற சகோதரர் நினைக்கிறதும் தேவன் பொருட்படுத்த மாட்டார், நான் நினைக்கிறதும் தேவன் பொருட்படுத்தல. தேவன் நினைக்கிறது பார்த்தீங்களா? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்ப தேவன் பார்வையில நான் எப்படி தெரியுறேன்? அப்பா, இவ்வளவு தவறு செஞ்சுட்ட, பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்திருக்கிற, மனம் திரும்பி வந்திருக்க, உன்னை வீட்டை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறதான் தகப்பனுடைய ஸ்தானமா இருக்கு. அப்ப தேவன் என்ன நினைக்கிற நம்மை பற்றி? மறுபடியுமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குது? மறுபடியும் ஒரு வாய்ப்பு நமக்கு எப்ப கிடைக்குது? மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பு நம்ம எப்பயும் கிடைக்குது. தேவனிடத்துல தன்னுடைய பாவத்தை சொல்லி மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது நான் உங்க கேட்ட பிள்ளையா வந்து நிற்பேன் அப்படி சொல்றதுக்கு வருஷத்துல ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குது. எப்ப அது? அப்ப கிடைக்குது.
அப்ப தேவன் நினைப்பாரா, பரவாயில்ல, மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான். அப்ப என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, பரவாயில்ல, மறுபடியும் மனம் திரும்பி வந்துட்ட, நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற சகோதரர்கள், நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மை பற்றி எது நினைச்சாலும் சரி, ஒருவேளை அந்த மூத்த குமாரன் இளைய குமாரனை பற்றி சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா? உண்மைதானே? ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம அப்படி உண்மையா தவறு செஞ்சு ஓடி இருந்தாலும் கூட, மற்ற சகோதரர் நம்மளை பத்தி தூஷணம் செய்திருந்தாலும் கூட, நம்ம அதை பத்தி பொருட்படுத்தவே கூடாது. இரண்டாவது காரியம், தேவன் நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்யும் பொழுது, தேவனிடத்தில் நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து கொண்ட நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னை சுய பரிசோதனை செய்யும் பொழுது நிச்சயமா நான் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கவே இல்லை. எவ்வளவோ பலவீனத்துல, என்னுடைய பலவீனத்துல நான் தவறி போறேன். மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்ம ஒப்புரவாகும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறாராம்? அவருடைய பார்வையில சந்தோஷமா நம்மளை ஏற்றி மறுபடியும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவருடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள நான் போய் சேருவதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், இல்லையா? இப்ப இந்த மூன்று காரியங்களும் வேதத்துல இன்னொரு காரியத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். கிதியோன் யார் தெரியுமா? கிதியோன் யார்? நியாயாதிபதிகள். எத்தனாவது நியாயாதிபதினு கேட்டா நம்ம நிறைய பாடங்கள் பார்க்கிறோம். முதல் நியாயாதிபதி யார், இரண்டாவது நியாயாதிபதி யார், முதல் நியாயாதிபதிக்கு அடுத்த நியாயாதிபதி யார், கடைசி நியாயாதிபதிக்கு அடுத்த நியாயாதிபதி யார், அதுக்கு முந்தைய நியாயாதிபதி எவ்வளவு கேள்வி கேட்கிறோம், ஆனாலும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. பாடங்கள் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு சில சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகளை எழுதி வச்சிருந்தோம்னா இந்த காரியங்கள் நமக்கு புரியும். அப்ப இந்த கிதியோன் நியாயாதிபதியா இருக்கிறார். இப்ப தேவனுடைய பார்வையில, மற்றவர்கள் பார்வையில கிதியோன் எப்படி தெரிகிறார், அவருடைய பார்வையில் எப்படி தெரிகிறார், தேவனுடைய பார்வையில் எப்படி தெரிகிறார்? கவனிச்சிருவோமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, சம்பவம் என்ன தெரியுங்களா? மீதியானியர் கையில 7 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஒப்பு கொடுத்துட்டார், பாவம் செய்த காரணமாக. இப்ப அவங்களை ரட்சிக்கணும், அதற்காக ஒரு ரட்சகனை எழுப்புறார். இப்பதான் கிதியோன் வரார். இந்த கிதியோன் பாருங்க தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியாருன்னா 15ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் போதும். கிதியோன் மற்றவர்கள் பார்வையில் எப்படி தெரிகிறார்? மனாசேயில கிதியோனுடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமா? ரொம்பவும் சிறிய குடும்பம், ஒரு அற்பமான குடும்பம். இவனா இந்த குடும்பத்திலிருந்தா ஒருத்தன் வரப்போறான் எங்களை ரட்சிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். யாருடைய குடும்பம்? கிதியோனுடைய குடும்பம். எப்படி இருக்கான்? மற்றவர்களை மனாசே கோத்திரத்துல கிதியோனுடைய குடும்பம் எப்படி இருக்கான்? மிகவும் எளியது, ஒரு எளிய குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்த வந்து மீதியானர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க போறானா அப்படின்னு கேள்விக்குரிய கேட்கக்கூடிய அளவுக்கு கிதியோனுடைய குடும்பம் மற்றவர்கள் பார்வையில மிகவும் எளிய குடும்பம், இல்லையா? சரி, கிதியோன் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கார்? அதே வசனம் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இப்ப கிதியோன் பார்வையில கிதியோன் எப்படி இருக்கார்? என் தகப்பன் வீட்டுல எல்லார் வீட்டிலும் நான் ரொம்பவும் சிறியவன். மற்றவர்கள் பார்வையில என் குடும்பம் மனாசே கோத்திரத்துல என் குடும்பம் மிகவும் எளியது. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும்? இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்தா மீதியான கையில இருக்க இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க போறான் அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு எளியது. நான் எப்படி இருக்கேன் தெரியுங்களா? எல்லா இடத்துலயும் ரொம்ப பலவீனமானவன், ரொம்ப சிறியவன். இவனா எங்களை ரட்சிக்க போறான் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கிதியோன் ரொம்ப சிறியவனா இருக்கிறான், இல்லையா? முதல் கேள்வி என்ன? மற்றவர்கள் பார்வையில கிதியோனுடைய குடும்பம் மிகவும் எளியது. கிதியோனுடைய பார்வையில எல்லாரும் நான் மிகவும் சிறியவன். தேவனுடைய பார்வையில நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இப்ப தேவனுடைய பார்வையில கிதியோன் எப்படி இருக்கிறார்? பராக்கிரமசாலியே. தேவன் நம்மோடு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? தேவன் நம்மோடு இருந்தால், தேவன் ஒருத்தர் இருந்தார்னா அவர் எப்படி இருப்பார்? பராக்கிரமசாலியா இருப்பார். தேவன் உன்னோட இருக்கிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 கேள்வி கிதியோனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல மனாசே கோத்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களை 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு எப்படி இருக்காரா? ஒரு குடும்பம் மிகவும் எளிய குடும்பம்.
அவருடைய பார்வையில் எப்படி இருக்கார்? நான் எல்லாரிலும் மிகவும் சிறியவன், அற்பமானவனா இருக்கிறேன். தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்? பராக்கிரமசாலியே. கிதியோனுடைய பட்டயம் அந்த அளவுக்கு எப்படி இருக்காரா? தேவனுடைய பார்வையில் இருக்கிறார் இல்லையா? இன்னொரு வசனோட வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவன் ஒருத்தரோட இருந்தார்னா எப்படி இருப்பாங்களா? அவங்க பராக்கிரமசாலியா இருப்பாங்க. இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிதியோனுடைய பார்வையில அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? மற்றவர்கள் பார்வையில மனாசே கோத்திரத்துல அவருடைய குடும்பம் மிகவும் எளியது. அவருடைய பார்வையில எல்லாரிலும் அவர் ரொம்பவும் சிறியவர். தேவனுடைய பார்வையில பராக்கிரமசாலி. அதனால கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டார்? மீதியான கையில இருந்து அவர் மீட்டு எடுத்துட்டார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவனுக்கென்று முதலாம் கற்பனை அடிப்படையில முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், நீங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இந்த வசனத்தை நீங்க ஒப்பேற்று பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல 4 வார்த்தையில ஒரு வார்த்தை வராது. முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் தான் வரும். உபாகமத்துல 10ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா வரும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும், உங்க முழு சிந்தையோடும் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்ப முழு சிந்தை எங்கதான் வருது தெரியுங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும், முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுல தான் வரும். பழைய ஏற்பாட்டுல அந்த வார்த்தை வராது. அப்ப சிந்தைங்கிறது எப்பதான் வருது? புதிய ஏற்பாட்டுல தான் வருது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ள இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நோக்கத்திற்காக ஓடணும். என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டிருக்கேனோ அந்த நோக்கத்துக்காக ஓட கற்றுக்கணும் பிள்ளைகளே. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நோக்கத்தோடு பிறந்தவர்கள் தேவனுடைய திட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன காரணத்திற்காக தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நோக்கத்தோட பிறந்திருக்காங்க. இவங்க பிறப்பதற்கு முன்னே தேவனுடைய திட்டத்திற்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5. அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். யார் சொல்லுங்க? இது யாரு? சிம்சோன். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே மனோவாவுடைய மனைவி இடத்துல போய் தேவதூதன் போய் சொல்லிடுறார். எதுக்கு சொல்றார்? குழந்தை பிறகு சொல்றார். என்ன நோக்கத்திற்காக தேவதூதன் மனோவாவுடைய மனைவி போய் சந்திக்கிறார்? என்ன நோக்கத்திற்காக? இஸ்ரேல் ஜனங்களை கிதியோன் மீதியானிடத்திலிருந்து மீட்டெடுத்தார். சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக சிம்சோன் பிறப்பிக்கப்படுகிறார். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன நோக்கத்திற்காக பிறக்க போறாருங்கிற தேவன் சொல்லிட்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? என்ன நோக்கத்திற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பரிசுத்தாவியின் துணை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? வேதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப 40 வருஷம் மீதியான பெலிஸ்தியர் கையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை யார் விடுவித்தது? சிம்சோன். யார் இந்த காரியத்தை சொன்னது? ஒரு தூதன் சொன்னார் இல்லையா? கவனிச்சுட்டு வாங்க. 2வது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். போதும் ஸ்டார். என்ன சொல்றாரா? இதோ மலடியாளரை நோக்கி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இனிமேதான் நீ பிள்ளை பெக்க போற. அவன் பிறந்து என்ன செய்ய போறான் தெரியுமா? 5ஆம் வசனம் வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்ப சிம்சோன் பிறக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தியர் 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக வேண்டிய தேவதூதனால் என்ன பண்றான்? மலடியா இருந்த ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறக்க செய்யப்பட்டார். அப்ப ஒரு நோக்கம் இருந்தது. யாருக்கு? சிம்சோனுக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருந்தது இல்லையா? அடுத்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும்
எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். தேவன் சிம்சோனை என்ன நோக்கத்திற்காக பிறப்பித்தாரோ அப்படியே சிம்சோன் செய்து முடிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கை எப்படியே இருந்தாலும் கூட கடைசியா சொல்ல முடிச்சிட்டார். வசனம் சொல்லி பாருங்க, இவ்விதமாய் உயிரோடு இருக்கையில் அவனால் பெலிஸ்தியர்கள் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், சாகும்போது பெலிஸ்தியர்கள் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அப்ப சிம்சோன் என்ன பண்ணிட்டார்? தேவனுடைய திட்டத்தின்படியே 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டெடுத்துட்டார். அப்ப நாம் தேவனிடத்தில் நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருக்கோம்னா தேவன் நம்ம இடத்துல எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சும்மா ஓடல, எதையோ ஒண்ணு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவருடைய தெய்வீக திட்டத்திற்கென்று நம்ம இடத்துல எதையோ ஒண்ணு எதிர்பார்த்திருக்கார். அதோட நோக்கம் என்ன, எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுகொள்ள முடியும்? வேத வசனங்களை நம்ம பார்த்து பார்த்து ஆராய்ந்து என்னுடைய பகுதிகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிய வரும் இல்லையா? சரி, இன்னொரு பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது யார்? தேவனால் தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கென்றே முன்குறிக்கப்பட்டவர். இவர் யார்? யோவான் ஸ்நானகன். அப்போ ஒரு நோக்கத்தோட இவங்க பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கும் யார்தான் வந்து சொன்னது? ஒரு தேவதூதன் வந்து சொல்றார். மலடியா இருந்த சகரியாட்டம் சொல்றார். என்ன சொல்றார்? இவன் என்ன பண்ணுவார்? குமாரனை பெறுவாள், யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்ட்டு. சரி, இப்ப யோவான் ஸ்நானனுக்கு தேவன் என்ன திட்டத்தை வச்சிருந்தார்? அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இப்ப யோவான் ஸ்நானனுடைய காரியம் என்ன? என்ன நோக்கத்திற்காக வேண்டி பிதாவாகிய தேவன் யோவான் ஸ்நானனை முன்னறிக்கிறார்? அவன் இஸ்ரேல் ஜன சந்ததியார் அநேகரை யாருக்கு திருப்புவானா? பிதாவாகிய தேவனிடத்திற்கு கர்த்தருக்கு திருப்புவான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்ப பிறப்பதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானன் என்ன பண்ணானா? ஒரு தெய்வீக திட்டத்திற்கு என்று முன்குறிக்கப்பட்டுட்டார் இல்லையா? சரி, அடுத்து இன்னொரு ஒருவரை பார்த்துடலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. சுவிசேஷ யுகத்துல 3வது ஒரு நபர் வரார். அவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரும் தேவதூதனால் முன்னறிவிக்கப்படுகிறார். என்ன நோக்கத்திற்காக? என்ன நோக்கத்திற்காக முன்னறிவிக்கப்படுகிறார்? படிங்க சிஸ்டர். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்ப 3வது நபரா வரக்கூடிய யூத யுகத்தின் முடிவிலையும் சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்தை வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன நோக்கத்திற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்காராம்? அவர் உலக எல்லா ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த 3 பேருக்கும் ஒரு நோக்கத்தோட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் யாரு? சிம்சோன் ஆகட்டும், யோவான் ஸ்நானன் ஆகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், பிறப்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணிருக்காங்களா? ஒரு காரியம், ஒரு நோக்கத்திற்கென்று பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கென்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்ப கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தலையா இயேசு கிறிஸ்து, சரீர அங்கங்களா இருக்கக்கூடிய நாமும் கூட தேவனால் ஏதோ தெய்வீக திட்டத்திற்கு ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த நோக்கத்தை நாம அறிந்து சத்தியத்தின் வாயிலாக பரிசுத்தாவின் துணை கொண்டு அறிந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்ம எங்க போயிடுவோம்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள நம்ம போய் நிற்போம் இல்லையா? சரி, இதை தவிர்த்து இன்னொருவர் இருக்கிறார். இதை தவிர்த்து இன்னொருவர் இருக்கார், யோசியா ராஜா. யோசியா ராஜா பத்தி தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? யோசியா ராஜா பத்தி தெரியுமா? தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஏதோ சொல்றீங்க ஆனா தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம பாடம் பார்த்துருக்கோம். நோக்கத்திற்கென்று பிறப்பிக்கப்பட்டவர்கள், அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நோக்கத்திற்கென்று பிறப்பிக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம். யோசியா ராஜா என்ன பண்றாருன்னா, தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் யார் வராங்க?
ரெகோபயாம் எரோபயாம். யாரோ ஒருத்தர் என்ன பண்றார், 10 கோத்திரத்தை பிரிச்சுட்டு போய் பெத்தேலையும் தான்லையும் பொன் விக்கிரகங்களை கண்டுக்குட்டிகளை செஞ்சு வச்சு வழிபட வச்சுட்டார். அப்ப தேவனுக்கு விரோதமான விக்கிரகத்தோப்புக்காரமா காரியங்கள் நடைபெற்று இருக்கு. இந்த பலிபீடத்தெல்லாம் சுட்டரிப்பதற்காக ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். எப்ப சொல்றாரு தெரியுங்களா? எப்ப 10 கோத்திரத்தை பிரிச்சுட்டு போய் யெரொபெயாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறாரோ அப்பவே தேவனுடைய மனுஷனை அனுப்பி யெரொபெயாமுக்கு தூபம் காட்டும் பொழுது, விக்கிரக தூபம் காட்டும் பொழுது அப்பவே தேவனுடைய மனுஷன் சொல்லிட்டார். யாருக்கிட்ட? யெரொபெயாம் சொல்லிட்டார், ஒருத்தர் வரப்போறான், அவன் வந்து என்ன பண்ண போறான், விக்கிரக தோப்பு எல்லாத்தையும் அழிக்க போறான். இது நடக்க போதா இல்லையா பார் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப யோசியா ராஜா பிறக்கல, சிம்சோன் பிறக்கல, யோவான் ஸ்நானகன் பிறக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கல. இவங்கெல்லாம் தேவ தூதனால் என்ன பண்ண முன்னறிக்கப்பட்டாங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு முன்னறிக்கப்பட்டாங்க. யோசியா ராஜா முன்னறிக்கப்பட்டுட்டார். வசனம் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்லெஹேமுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, எப்படி சிம்சோனுக்கு சொல்லப்பட்டதோ, மீதியான கையிலிருந்து ரட்சிப்பான் என்று சொல்லப்பட்டுச்சோ, எப்படி யோவான் ஸ்நானங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டதோ, அப்படியே யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? இப்ப யெரொபெயாமுக்கும் இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியான்னு ஒருத்தர் ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியாச்சு, முன்னாடியே சொல்லியாச்சு, பேர் முதற்கொண்டு சொல்லியாச்சு. யூதா கோத்திரத்துல, பென்யமீன் யூதா கோத்திரத்துல ஒரு ராஜா வரப்போறான். நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுகள் வரலாற்று 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நாளாகம் எடுத்து பாத்தீங்கன்னா, பென்யமீன் யூத கோத்திரத்தை எந்த ராஜாக்கள் ஆள்றாங்களோ அதே காலகட்டத்துல இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம் எந்த ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ரெண்டுமே கம்பேர் பண்ணி சொல்லிட்டே வருவாங்க. இந்த கோத்திரத்தை எந்த ராஜாக்கள் ஆள்றாங்க, அந்த காலகட்டத்துல 10 கோத்திரத்தை எந்த ராஜாக்கள் ஆள்றாங்க அப்படிங்கறத சொல்லிட்டே வருவாங்க. அப்ப யோசியா ராஜா ஒரு வரப்போறார், எப்ப வரப்போறான்னு தெரியாது, வந்து தேவனுக்கு விரோதமா விக்கிரக தோப்புகளை கட்டி தூபம் இருக்கிற இந்த எல்லாத்தையும் இடிச்சு போட போறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் சொன்னது? தேவனுடைய மனுஷன் சொல்லிட்டு போயிட்டார். சம்பவம் நடந்ததா? சரி, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15, 16. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும். யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை தீ காட்டினான். நீங்க யெரொபெயாம் அந்த பலிபீடத்துல அந்த விக்கிரக தோப்புல தூபம் காட்டும் பொழுது தேவனுடைய மனுஷன் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை எப்ப பலிக்க தெரியுங்களா? அதையே யோசியா ராஜா தன்னுடைய 8ஆம் வயதுல யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாகிறார். ராஜாவான உடனே அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பாருங்க. வாலிப வயது வந்தோடனே செய்யக்கூடிய காரியங்கள் என்ன சொல்ல, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோசியா ராஜா அவைகளை சுட்டரித்து அந்த பலிபீடத்தினை சுட்டரித்து அதை தீட்டாக்கினான். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்திற்கென்று பழைய ஏற்பாட்டு காலத்துல இவ்வளவு பேரை முன்குறித்திருக்கிறார். அப்ப தேவனோடு நல்மனசாட்சி செய்து கொண்ட நாமும் கூட தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கென்று நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அப்ப முன்னாடி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லி தரீங்களா? தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே
நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு சுவீகார புத்திரர், பிதாவாகிய தேவனுக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குத்திருக்காராம். முதல்ல யாரால நம்ம பிதாவாகிய தேவனுக்கு சுவீகார புத்திரராக நம்ம போயிருக்கிறோம்? யார் மூலமா போயிருக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தேவன், யோவான், பவுல் அப்படிங்கிறத விட இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. என்ன சொல்லணும்? அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யோவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் அப்படி சொல்லி நம்ம பழகணும். சில பேர் வார்த்தையில பவுல், யோவான், பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்ம பேர் வச்சு கூப்பிடுறவங்க இல்ல, பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா இழுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அப்ப எல்லாம் எப்படி சொல்லி பழகணும்? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படி சொல்லி நம்ம பழகிறோம் இல்லையா? அப்ப தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நாம் சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறாராம். இப்ப ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தின் மூலம் என்ன ஆயிட்டோம்? நம்ம அவருக்கு சுவீகார புத்திரர் ஆயிட்டோம். புத்திரர் ஆயிட்ட பிற்பாடு தேவன் என்ன பண்றாராம்? நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறாராம். பாருங்க, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் கிறிஸ்து மூலமா யாரெல்லாம் அவருக்கு சுவீகார புத்திரராய் ஏற்படுத்தி கொண்டாரோ அவங்களை அவர் அப்படியே விட்டுறல. அடுத்த முயற்சி என்ன எடுக்கிறாரா? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு முன் குறித்திருக்கிறாராம். அப்ப நம்மளாம் எப்படி வந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்து ஈடுபலியின் புண்ணியத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு சுவீகார புத்திரா வந்து சேர்ந்துட்டோம். சபையில எல்லாம் வந்துட்டோம். தேவனுடைய நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து இல்லையா, அடிப்படை சத்தியங்களை கேட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலியின் புண்ணியங்களை கேட்டு, அவர் வெளியேறப்பட்ட ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம் என்னை பாவ மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுச்சு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குகள் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த பிற்பாடு நம்ம ஏதோ வருவதும் போவதும் அதை அசட்டை செய்யக்கூடியவர்களா இருந்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்பை இழந்துருவோம். ஆனா தேவன் நினைக்கிறாராம், ஒருவேளை இந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள வந்துட்டு தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்க செயல்படுத்தீங்கன்னா என்ன வாக்குறாராம்? அவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாத்தப்படுறாராம். அவருடைய குமாரனுக்கு சாயலாக ஒப்பாக மாறிட்டோம்னா நம்ம எங்க இருப்போம்? எங்க இருப்போம்? பிதாவாகிய தேவனோடும் அவர் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் எங்க இருப்பான்? 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவர் இருப்போம். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம சுவீகார புத்திரர் ஆகும்படி உள்ள வந்துட்டு இந்த காரியத்தை அசட்டை செஞ்சோம்னா அந்த வாய்ப்பை இழந்துருவோம். ஒருவேளை சத்தியத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவனின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா அவருடைய குமாரனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பாக நம்ம மறுரூபமாக்கப்பட்டுருவோம் இல்லையா? சரி, இப்ப நம்ம வந்துட்டோம், தேவனுடைய நோக்கத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அடுத்த காரியம் என்ன இருக்கும்? முதல் காரியம் பார்த்துட்டோமா? முதல் கற்பனை என்ன கற்பனை? உன் தேவனாகிய உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அன்பு கூறணுமா? இப்ப பேசுறதெல்லாம் யாரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம்? தேவனை பத்தி. தேவன் எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார்? என்ன காரணத்துக்காக தெரிஞ்சிட்டார்? என்ன நோக்கத்துக்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்? எதற்காக அவரோட உடன்படிக்கை செய்து வச்சிருக்கிறார்? நான் என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். அப்ப என்ன நோக்கம்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அப்ப நம்ம உள்ள வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு கூறும் பொழுது தெய்வீக திட்டம் தெரியும். அதன்படி நம்ம போயிடுவோம். இரண்டாவது கற்பனை என்ன? மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இரண்டாவது கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இல்லையா? இது என்னது? இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா the most important commandments இருக்கும். என்ன இருக்கும்? the most important commandments இருக்கும். இதுல verb இருக்கு தெரியுங்களா? simple tense,
இந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? யாவது கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்லாம் இருக்கும் சொல்லுங்க. மோஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மச், மோர், மோஸ்ட் வரும். மச், மோர், மோஸ்ட் வரும். மச்னா கொஞ்சம், மோர்னா கொஞ்சம் அதிகம், மோஸ்ட்னா அற்ற மோஸ்ட், அதுதான் கடைசி. அப்ப மோஸ்ட் என்னது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட் என்ன? இருக்கிறதுல அதி முக்கியமான ஒரு கட்டளை என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டாவது அதுக்கு ஒப்பான அதே மாதிரி என்னிடத்தில் எப்படி அன்பு கூறுறியோ அதே மாதிரி யாருக்கு அன்பு கூறணும்? கிறிஸ்துவின் சரீர அங்கமாக என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரத்திலும் நீ இதே மாதிரி அன்பு கூறணும். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல நம்ம சகோதரிடத்திலும் அன்பு கூற கத்துக்கணும். அன்பு கூறுறோமா இல்லையா? அன்பு கூறுறோமா? சரி, பாத்துருவோமா? நம்ம நினைக்கலாம் நம்ம அன்பு கூறணும், வாயில சொல்லிட்டு போயிடலாம். உண்மையாகவே அன்பு கூறுறோம்னா இதுதான் சொல்லணும். நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வேதம் தான் நமக்கு சொல்லணும். அதுதான் நமக்கு கண்ணாடி. நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத யார் தான் சொல்லணும்? மனுஷர் சொல்ல வேண்டாம், தேவன் சொல்லணும் இல்லையா? நம்ம பார்ப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். என்ன ஒரு ஊமை இருக்கு? இரண்டாவது கற்பனைக்கு ஒத்த ஒரு ஊமை. என்ன கற்பனை இருக்கு? என்ன ஒரு ஊமை இருக்கு? அதுல இந்நேரம் சொல்லிருக்கணும் நீங்க. இது சுவிசேஷம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல என்ன ஊமை சொல்லப்பட்டிருக்கு? சமாரியன். நல்ல சமாரியனா போட்டிருக்காங்க. நல்ல சமாரியன் போட்டிருக்காங்க. இப்படியே போட்டிருக்கு சிஸ்டர். நல்ல சமாரியனா போட்டிருக்கு. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நான் இப்பதான் பிரதர் நான் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை பாக்குறேங்கிறாங்க சிஸ்டர். இப்ப எங்க போட்டிருக்கா? நல்ல சமாரியன் போட்டிருக்காங்க. சே எஸ் ஆர் நோ போட்டிருக்கா? சரி, இந்த ஊமையில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊமை தானே. இந்த ஊமையில எத்தனை நபர்கள் வராங்க? இந்த ஊமையில எத்தனை நபர்கள் வராங்க? முதல்ல ஒரு சகோதரன் ஒருவன் எங்க இருந்து போறாரா? இஸ்ரேல இருந்து எரிகோவுக்கு போறார். அப்படிதான் ஆரம்பிக்குது. இஸ்ரேல இருந்து எரிகோவுக்கு போறார். போற வழியில கல்வர்கள் என்ன பண்றாங்க? காயப்படுத்திட்டு குற்றுயிரா போட்டு போயிடுறாங்க. 2 நபராச்சா? மூன்றாவது ஒருத்தர் நபர் வரார். யாரு? ஆசாரியன் வரார். பார்த்துட்டு அப்படி ஓரமா போயிடுறார். 4வது யார் வரார்? ஒரு லேவியன் வரார். பார்த்துட்டு போயிடுறார். 5வது யார் வர்றது? நல்ல சமாரியன் வராரா? சமாரியன் வராரா? சமாரியன் வரார். அவர் என்ன பண்றார்? பார்த்துட்டு அவர் எடுத்து கொண்டு போய் சத்தத்துல வச்சு அவருக்கு உண்டான பணிவிடை செஞ்சுட்டு வச்சு கொடுத்துட்டு போயிடுறார் இல்லையா? சரி, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பாருங்க, படிங்க. காயப்பட்டவன். காயப்பட்டவன். காயப்பட்டவன் யாரு? அந்த இஸ்ரேல்ல இருந்து எரிகோவுக்கு போன ஒரு சகோதரன். 2வது யாரு? காயப்படுத்தப்பட்டவன். காயப்படுத்தினவர்கள் யாரு? கல்வர். 3வது யாரு? காயப்பட்டவனை அசட்டை செய்தார். காயப்பட்டவனை அசட்டை செஞ்சவங்க யாரு? ஆசாரியரும் லேவியரும். எல்லாம் ஒரே கோத்திரம். லேவியர்ல இருந்து வந்தவர்கள் தான் ஆசாரியர்கள் இல்லையா? ஒரே கோத்திரம். அப்ப இவங்க எல்லாம் யாரு? அவங்க அசட்டை செஞ்சுட்டு போயிட்டாங்க. 4வது அந்த நபர் யாரு? காயப்பட்டவனை காயம் கட்டினவர். காயப்பட்டவனை காயம் கட்டினவர். இந்த ஊமையை பத்தி, நல்ல சமாரியன் ஊமையை பத்தி நம்ம மூத்த சகோதரர்கள் நிறைய பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க? இஸ்ரேல் இருந்து எரிகோவுக்கு போறார். அப்ப இஸ்ரேல் என்னது? ஒரு சமாதானத்தின் நகரம். சமாதானத்தின் நகரத்திலிருந்து எரிகோங்கிறது ஒரு பாதாளம். அந்த இடத்துக்கு ஒரு சகோதரன் போறார். அப்ப கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அந்த அவர் யார்? அவரு அந்த நபர் யாரு? இல்ல கரெக்டா சொல்லிட்டாங்க சிஸ்டர். அது யார்? அது நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அது யார்? அது உங்களுக்கு அந்த புரியும்படியா சொல்லிடுறேன். அது ஒரு ஆதாம். இதுக்கு முன்னாடி நம்ம மூத்த சகோதரர் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அது யார்? அது ஒரு ஆதாம். இந்த ஆதாம் இந்த இஸ்ரேல்ல ஒரு சமாதானத்தின் நகர், தேவனோடு உடன்படி, தேவனுடைய நகரம் எது? நகரத்தில் இருந்த அந்த ஆதாம் இப்ப எங்க போயிட்டார்? எரிகோங்கிற பள்ளத்தாக்கு போயிட்டார். இப்ப அங்க போறதுக்கு யார் காரணம்? சாத்தானும் சாத்தானுடைய தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆதாமோட அந்த ஆசீர்வாதத்தை உறிஞ்சிட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டார்? பாவத்தினால் வரக்கூடிய விளைவு மரணத்துக்குள்ள போயிட்டார் இல்லையா? எரிகோனுடைய பள்ளத்தாக்கு போயிட்டார். 3வது யார் வருது? ஆசாரியன் வரார். ஆசாரியன் என்ன செய்யலாம்? ஆசாரியனுக்கு பிரமாணத்துல என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மனுஷனுடைய பாவத்தை 1 வருஷத்துக்கு தேவனிடத்துல கொண்டு போய் பலி செலுத்தலாம் இல்லையா? அவ்வளவுதான். இப்ப அவர் பார்க்கிறார், அப்பா உன்னால என்னைய
அதாவது ஆயுசுக்கு உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது, 1 வருஷத்துக்கு தான் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டார். அடுத்து யார் வரார்? லேவியன் வரார். லேவியர்கள் யாரு? பனிமுட்டுகளை சுமக்கிறவர்கள் இல்லையா? அவங்களும் பாக்குறாங்க, எங்களுக்கும் வாய்ப்பில்லப்பா, பிரமாணத்தின்படி உன்னையெல்லாம் நாங்க மீட்டெடுக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. 4வது யார் வர்றது? இல்ல, நம்ம அந்த ஊமைக்குள்ள கருத்துக்கு போயிரும். யார் வரார்? கிறிஸ்து வரார். கிறிஸ்து என்ன பண்ணாரா? அவரை காயம் கட்டி, எதுல காயம் கட்டுறார்? எண்ணெயும் திராட்சை ரசம். எண்ணெய்ங்கிறது என்ன? பரிசுத்தாவியை குறிக்கும். திராட்சை ரசம் என்ன? ஆசீர்வாதத்தை குறிக்கும். அதுல காயம் கட்டி சத்திரத்தை கொண்டு கேட்கிறார். சத்திரம் எதை அடையாளப்படுத்துது? சத்திரம் சபை அடையாளப்படுத்துது. சபைக்குள்ள இருக்கிற சத்திரத்தை யார் அடையாளப்படுத்துது? அப்போஸ்தலர்கள். அவங்க கிட்ட என்ன பண்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு போய், இந்தாப்பா 2 வெள்ளிப்பணம் கொடுத்துட்டேன். வெள்ளி எதுக்கு ஒப்பா இருக்கிறது? வசனத்திற்கு. அப்பா கொடுத்துட்டேன், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காரியங்களை உன்பட்ட ஒப்படைச்சிட்டேன். புதிய ஏற்பாடு அது அப்போஸ்தலர்களின் அஸ்திபாரமாய் கட்டப்பட்டவர்கள் தான் புதிய எருசலேம் இல்லையா? அப்ப அவங்க தான் சுவிசேஷத்தின் நிருபங்களையும் எழுதினவர்கள். அப்ப அவங்க இவனுக்கு போதிச்சு இவன் நல்லபடியா நடத்து, நான் திரும்பி நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார் இல்லையா? இதுதான் நல்ல சுவான் உமை பற்றி இதுவரைக்கும் மூத்த சவுல் பேசி இருக்கிறது இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, காயம் பட்டவன் யாரு? ஒரு சகோதரன். இப்ப உள்ள வந்துருங்க. நான் காயம் பட்டுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? காயம் பட்டுட்டேன். என்னை காயப்படுத்தினது யார்? என்னை காயப்படுத்தினது யார்? உடன் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் என்னை காயப்படுத்திட்டார். எந்த அளவு காயப்படுத்திருக்கார் தெரியுமா? குற்றுயிரா, நான் சாகவும் முடியாது, பிழைக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு என்னை காயப்படுத்திட்டார். சொல்லிலையும் செயலையும் என்னை காயப்படுத்திட்டார். ஒருவேளை நான் எப்படி இருக்கலாம்? பொருளாதாரத்திலையும் நான் நலிவடைஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை ஒரு இழிவான வாழ்க்கையை கூட நான் வாழ்ந்திருக்கலாம். அதை சொல்லி சொல்லி காட்டி காட்டியே என்னை காயப்படுத்திட்டு போயிட்டார். நான் உயிரோடு இருக்கலாமா வேண்டாமாங்கிற சொல்றாரு, காயப்படுத்திட்டு போயிட்டார் இல்லையா? 3வது யார் வர்றது? ஆசாரியன், லேவியர்கள். இந்த ஆசாரியன் லேவியர்களை பத்தி நம்ம என்ன சொல்லலாம்? ஆசாரியர் லேவியர்கள் யார் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் யாரு? நம்ம தான். இப்ப இன்னொரு சகோதரன் போறார், என்னுடைய காயத்தை அவர் சரிப்படுத்தவே இல்லை, நான் பலவீனத்தில் இருக்கிறேன், பொருளாதார பலவீனத்திலையும் ஒரு வியாதிகளையும் பலவீனப்பட்டு நிக்கிறேன், என்னுடைய சகோதரன் கண்டுக்கவே இல்லை, போயிட்டார். 4வது சகோதரன் வரார். என்ன பண்றாரு அவரு? என்னை பார்த்து என்னை தூக்கி எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு என்னை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு போறார்? சத்திரத்தை சேர்த்துட்டு போறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 கற்பனை இருக்கு. முதலாம் கற்பனை அடிப்படையில நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு இருக்கிறோம். தேவனுடைய திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அதற்கு உதாரணங்கள் பார்ப்போம். கிரியோன் பார்த்தோம், சிம்சோன் பார்த்தோம், யோவான் ஸ்நானகர் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தோம், யோசியா ராஜா பார்த்தோம். இவங்கெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்கு என்று பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய நோக்கம் என்ன நோக்கம்ங்கிற காரணத்துக்காக பிறப்பிக்கப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? இல்ல சிம்சோன் ஆகட்டும், யோவான் ஸ்நானகர் ஆகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், ரத்த சாட்சியா மரிச்சு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய நோக்கத்துக்கு என்று பிறந்து ரத்த சாட்சியா மரிச்சு போயிட்டாங்க இல்லையா? அப்ப நாமும் கூட ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு இல்ல, நன்மை செய்து பாட அனுபவிக்க இருக்கும். நம்ம சகோதர நிமித்தமாக பாட அனுபவிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப 2வது கற்பனை என்ன சொல்லி தெரியுங்களா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல சகோதரத்தில் அன்பு கூறு. என்னிடத்துல எப்படி அன்பு கூறுறியோ அப்பவே கண்ட சகோதரத்துல அன்பு கூறு. அப்ப கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப யாருதான் கண்ணுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் சரீர அங்கமா நிக்கிறது? யாருதான் நிக்கிறது? சகோதரர்கள் தான். அப்ப நல்லா நினைச்சுங்க, ஒவ்வொருத்தரும் நினைச்சுங்க, முதல்ல நான் காயப்பட்டுட்டேன். யார் காயப்படுத்தினது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஓடிட்டு இருக்கும் பொழுது உடன் இருக்கிற சகோதரன் என்னை காயப்படுத்திட்டார், சொல்லும் செயலையும் என்னை காயப்படுத்திட்டார். அப்ப இன்னொரு சகோதரர் என்ன படுத்திட்டார்? இன்னொரு சகோதரர் என்ன பண்றாங்க? பார்த்துட்டு அவங்க எனக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருந்தும் கூட எனக்கு உதவி செய்யவே இல்லை. உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தும் கூட மனதில்லாமல் போயிட்டாங்க. அவங்க யாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருந்த அவங்க எல்லாம் வாய்ப்பு இருந்தும் கூட உதவி செய்யாம போயிட்டாங்க. ஆனா 4வது ஒரு நபர் வரார். அவர் யார் தான்? கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ளவர் வரார். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர் வந்துதான் 2ஆம் பிரமாணத்தின்படி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட், அதன் அடிப்படையில என்னை எடுத்து எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து, அவரால் என்ன செய்ய முடியுமோ கொடுத்து, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள நான் மறுபடியும் ஓடுவதற்கு வழி செஞ்சுட்டு போறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
ஒரே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சமாரியர்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல, சமாரியர்கள்ங்கிறது யார் சொல்லிட்டு பாடத்தை முடிச்சிடலாம். சமாரியர்கள்ங்கிறது யார்? அதாவது பொதுவா என்ன சொல்லுவோம்னா, 10 கோத்திரத்தில் 2 கோத்திரம் இருக்குல்ல, யூதா கோத்திரம். 10 கோத்திரத்தில் என்ன சொல்லுவோம்? சமாரியர்கள் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களும் ஒரு வழியா சமாரிய வழியா போவாங்களா? அப்ப ஒரு பிரச்சனை நடக்குமா? சமாரிய ஸ்திரீ உட்காந்து கேட்பாங்களா, நீ யூதனா இருக்கிற, சமாரிய ஸ்திரீ நான் தீண்டப்படாதவளா இருக்கிறேன், அவங்களோட பாவையில நாய் மாதிரி இருக்கிறேன், நீங்க எங்கிட்ட இருந்து தண்ணி குடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்ப அந்த காயம் பட்டவனுக்கு யாரும் உதவி செஞ்சது? சமாரியன். அப்ப யூதனுடைய பார்வையில் அவர் எப்படி தெரிகிறார்? இப்ப அந்த காயம்பட்ட யூதனுடைய பார்வையில அந்த சமாரியன் அவருக்கு எப்படி தெரிவார்? இப்ப அவருடைய இனத்தை அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனா யார் தான் உதவி செஞ்சது? இந்த ஊமையில படிச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுங்களா? இவர் கேள்வி கேட்டு வருவார், அவனுக்கு இரக்கம் செய்தவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு பதில் என்ன வரும்? அந்த நியாயசாஸ்திரிட்ட இருந்து உனக்கு பிறன் யாருன்னு கேட்பார். அது என்ன பதில் வரும்? அவனுக்கு இரக்கம் செய்தவனே. ஆனா என்ன சொல்லிருப்பார்? சமாரியன்னு சொல்லியிருப்பார். ஊமையில யார் சொல்லியிருப்பார்? சமாரியன் சொல்லியிருப்பார். ஆனா சமாரியன் சொல்ல மாட்டார். அப்ப அந்த நியாயசாஸ்திரிக்கு சமாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட வார்த்தை வரமாட்டேங்குது. அவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய சகோதரர்களை காயம் படுத்தினவர்களாக இருக்கவே கூடாது. நல்ல கவனிச்சுங்க, நம்ம எந்த சகோதரரையும் சொல்லிலும் செயலிலும் காயப்படுத்தவே கூடாது. புரியுதா? ரெண்டாவது, நம்ம அப்படி காயம் பட்டவர்களை அசட்டை செஞ்சுட்டு போறவர்களாகவும் இருக்கக்கூடாது. வாய்ப்பு இருந்தும் கூட அந்த சகோதரர் நம்மளால உதவி செய்ய முடியல, மனதில்ல அப்படியும் போயிடக்கூடாது. யாராதான் இருக்கணும்? கடைசியா நபர் வரார் பார்த்துங்க, கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவரா வரார் பார்த்தீங்களா? என்ன பண்றார்? எடுத்துட்டு போய் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்திற்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மறுபடியும் அவர் அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய ஜீவித்திற்கான வாழ்க்கை. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன். என்ன வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம எல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? நம்ம எந்த நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நோக்கத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோமா? இல்ல. பதில் தான் வரும், இல்ல. ரெண்டாவது கற்பனை, சகோதரனுக்கு எந்த தீங்கும் செய்ய ஓடிட்டு இருக்கிறோமா? நிறைய பேரை காயப்படுத்துறோம், மனசுலையும் சொல்லலையும் செயலையும் எல்லாத்தையும் காயப்படுத்துறோம். ஒருவேளை அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட செய்யறதுக்கு மனசு இல்லாம ஒதுங்கி போயிடுறோம். யாரோ ஒருத்தர் சமாரியன் இருக்கு, என்ன தெரியுங்களா? சமாரியன் என்ன தெரியுங்களா அர்த்தம்? அதாவது திரும்பவும் என்ன பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு நபர். நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த சமாரியனுக்கு என்னன்னு கேட்டுங்களா, மறுபடியும் பிரதிபலன் எதிர்பார்க்காதவர்னு போட்டிருக்கும். அதுல எந்த பிரதிபலனுமே அவன்கிட்ட எதிர்பார்க்கல, கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு என்னன்னா, முதலாவது தேவனுக்கு என்ன நோக்கத்திற்காக தேவனுக்கு பிடிக்கப்பட்டிருக்கணுமோ அந்த வாழ்க்கையில நம்ம பயபக்தியோட வாழ கத்துக்கணும். ரெண்டாவது, உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவங்களை காயப்படுத்தவே கூடாது. ஒருவேளை யாராவது சகோதரர் காயப்பட்டிருந்தாருன்னா அவருக்கு நம்மளான உதவிகளை செய்ய கத்துக்கணும் இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எவ்வளவோ காரண காரியங்கள் இருக்கலாம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். சமாரியர் அப்படின்னு சொல்றமே, சமாரியர்னா என்ன? 10 கோத்திரம் சமாரியர், 2 கோத்திரம் யூதா கோத்திரத்தால் சொல்லி பழகிட்டோம். ஏன் சமாரியர் சொல்றோம்னா அவங்க புறஜாதிகளோட சம்பந்தம் கலந்துட்டாங்க, அதனால சமாரியர் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. வசனம் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23, 24. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். நான் சொன்ன பாத்தீங்களா? அது மாதிரி இஸ்ரேல் தேசத்துல யூதா கோத்திரத்துல எந்த ராஜா ஆண்டுட்டு இருக்காரோ அதே காலகட்டத்துல இஸ்ரேல் தேசத்தை 10 கோத்திரத்தை எந்த ராஜா ஆள்றார் அப்படிங்கறத கம்பேரிட்டிவா வசனம் வந்துட்டே இருக்கும். அதே கட்டமா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்திலே, அப்ப யூதா கோத்திரத்தை ஆசா ராஜா ஆண்டுட்டு இருக்கும் பொழுது இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருக்கிறது யாரு? உம்ரி இல்லையா? படிங்க சிஸ்டர். உம்ரி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யார்? இஸ்ரேல் ஜனங்களை 10 கோத்திரத்தை உம்ரி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்றார். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையில் இருந்த சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி, யாரு? இஸ்ரேல் கோத்திரத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய உம்ரி ராஜா சேமேர் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட போய்
அவன் கையிலிருந்து சமாரியா மலைய 2 தாலந்து வெள்ளிக்கு அந்த மலையை வாங்குறார். கவனிச்சுட்டாங்க, வசந்த கவனிச்சுங்க, வாங்குறார். அந்த மலையின் மேல், அந்த மலை இடிச்சு, நீங்க ஊட்டி கொடைக்கானல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மலை இடிச்சு அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி, அதற்கு மலையினுடைய யாருக்கிட்ட இருந்து இந்த மலையை வாங்கினாரோ அவர் பேர்படியே, சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். இப்ப அந்த சமாரியா பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற 10 கோத்திரத்துக்கு தான் சமாரியார்கள் பேரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் சமாரியர் சொல்றோம்? புறஜாதிகளோட சம்பந்தம் கலந்ததுனால சமாரியன் சொல்றோமா? இல்ல. நம்ம சூனேமியால் சொல்றோம்ல, சூனேமியால் யாரு? சூனேமியால் பேர் இருக்கா? சூனேம் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். யூதாஸ் காரியோத் யாரு? ஸ்காரியோத் பட்டணத்தை சேர்ந்தவர் இல்லையா? அதே போல சமாரியார் அப்படின்னா சமாரியுடைய பட்டணத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எங்க சமாரியா வாங்கியிருக்கார் பாருங்க, உம்ரி வாங்கியிருக்கார். இஸ்ரேல் கோத்திரத்தை ஆண்டிருந்த உம்ரி, அந்த உம்ரி போய் சேமேர் கையில 2 தாலந்து வெள்ளிக்கு ஒரு மலையை வாங்குறார். அந்த மலையை வாங்கி இடிச்சு பட்டணத்தை கட்டார். அந்த பட்டணத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரா? யாருக்கிட்ட இருந்து வாங்கினாரோ அவங்க பேரு என்ன பாருங்க, சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். இப்ப புரியுதா ஏன் சமாரியர்கள் சமாரியன் சொல்லிட்டு இருக்கோன்னு? 10 கோத்திரத்துகள் வந்து புறஜாதிகளோட சம்பந்தம் கலந்துட்டதுனால சமாரியர்கள் சொல்லல, அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. சமாரியாங்கிற பட்டணத்துக்குள்ள சமாரியர்கள் பேர் வந்திருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அந்த பாடத்தை பார்த்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடும் அன்பு கூறணும். நீ எப்படி என்னிடத்தில் அன்பு கூறுறியோ அதே போல உன்னுடைய உடன் இருக்கக்கூடிய சகோதரிடத்திலும் நீ அன்பு கூறணும். அது காரணங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப இனி வாழ்க்கையில எந்த சகோதரனையும் நம்ம காயப்படுத்துறவர்களா இருக்கவே கூடாது. ஒருவேளை மற்ற சகோதரர்களா காயப்பட்டிருந்தாலும் நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட உதவி செய்து மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா இனிமேலாவது இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவன் தாமே ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.